இந்த வீடியோவில் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு ரூலை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். வி போர்டு மாஸ். ஓகே, இந்த வி அப்படிங்கிறது பார் அப்படின்னு வச்சு, பார் அப்படின்னா ஏ பார் 5 பார் இந்த மாதிரி நம்பருக்கு மேலே போர்டு இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் சால்வ் இதை ஃபர்ஸ்ட் சால்வ் இதை செகண்ட் சால்வ் பண்ணணும், இதை தேர்ட் சால்வ் பண்ணணும், இதை ஃபோர்த்து சால்வ் பண்ணணும், இதை ஃபிஃப்த் சால்வ் பண்ணணும், சிக்ஸ்த், இது 7th. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட். அந்த பிராக்கெட்லையும் ப்ரையாரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட், ரெண்டாவது கேர்லி பிரேசஸ். ஓகே, இது சர்க்குலர் பிராக்கெட்னு வச்சுக்கலாம். இது கேர்லி பிரேசஸ். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும், இது ரெண்டாவது சால்வ் பண்ணும், இது மூணாவது சால்வ் பண்ணும். இது என்னன்னா ஆஃப். ஓகே, ஆஃப்ன்றதுன்னா அதை சால்வ் பண்ணும். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைட். ஓகே, இதை சால்வ் பண்ணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை, ஆட். இது என்ன பார்த்தீங்கன்னா சப். ஓகே, இந்த வி போர்ட் மூணு அப்படிங்கிறது தான் முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன் டூல். ஓகே, இதை வந்து நம்ம வந்து பார்க்க. அந்த ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னா பவர் டேர்ம்ஸ் ஆன எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இந்த ரூட் எடுக்கிறது அந்த ஆஃப்ங்கிற டேர்ம் வந்து. ஓகே, எப்படி வேற வந்து பிரச்சனை கிடையாது. ப்ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ப்ராக்கெட்டு, அடுத்து என்னது கேர்லி ஃப்ரேசஸ். ஓகே, கேர்லி இருக்குது. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு. எந்த ஆர்டரில் சால்வ் இது வேறு பிரச்சனை கிடையாது. மல்டிப்ளை இன்ட்டு ஆட் வந்து ப்ளஸ், சப் வந்து மைனஸ். ஓகே, ஓகே, இப்போ நம்ம சம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். 20 divided by 10 divided by 5. ஓகே, இதே சம்ம 20 divided by 10 divided by 5. எனக்கு போர்ட் மாஸ் ரூலே தெரியாது. நான் எப்படி இதை நான் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண எனக்கு 2. 20 divided by 2 இது டிவைட் பண்ண எனக்கு. இப்போ நான் எங்கிருந்து சால்வ் பண்ணியிருக்கேன்? ரைட் டு லெஃப்ட் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை லெஃப்ட் டு ரைட் எப்படி சால்வ் பண்ணுறேன்? இதே டிவைட் பண்ணியிருந்தேன் 2 டிவைட் பை 5. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிருந்தேன் 2/5. ஏன் இதை இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் நான் பல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை இன்டர்வியூ இங்கேயும் இன்டர்வியூ பண்ணிக்கலாம். இப்போ 4/10 வரும். ஆன்சர் வந்து 0. ஏன் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பல ட்ரிக்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லே. கேரியர் லேர்னிங்லேயே என்ன பண்ணிட்டேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுலேயே உங்களுக்கு வந்து வேதிக் மேக்ஸு, ட்ரிக்ஸு, ஸ்பீடு மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட். இதுல எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா 0.4 தான் கரெக்ட். நம்ம எந்த ஆர்டர்ல செய்யணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் தான் இன்னும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம் 2. அடுத்து 2 டிவைட் பை 5 பண்ணா 2/5. நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காண்டி கீழே 10 மாற்றி மேலேயும் 2 கீழேயும் 2 மல்டிப்ளை பண்ணிக்க 4/10 ஆன்சர் வந்து 0. இதுதான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? லெஃப்ட் டு ரைட் தான் என்ன பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 420 டிவைட் பை 70 டிவைட் பை 6 டிவைட் பை 1 டிவைட் பை 5. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண எவ்வளவு? 6 டிவைட் பை 6. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண 1 டிவைட் பை 1 டிவைட் பை 1 டிவைட் பை 1 தான். 1/5 இருக்குன்னா கீழே மேலே போட மல்டிப்ளை பண்ணுவேன். 2/10 ஆன்சர் என்ன 0.5. 0.2 எப்படி சால்வ் பண்ணுங்கிறது புரியுதா? லெஃப்ட் டு ரைட்டு தான் சால்வ் பண்ண வேண்டும். லெஃப்ட் டு ரைட்டு. ஓகே, லெஃப்ட் டு ரைட் தான் என்ன சால்வ் பண்ணும். ஸ்பீடாக நீங்கள் டேபிள்ஸ் படிச்சு வச்சுக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் மெயினான ப்ரையாரிட்டி எப்படின்னா இன்னும் ஸ்கொயரில் இருக்கும். 50 ஸ்கொயர் வரைக்கும் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 20 × 20 வரைக்கும் டேபிள்ஸ் படிச்சு வச்சிருக்கோம். அதுலேயும் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 டேபிள், 4 டேபிள், 3, 4, 5 எல்லா டேபிள்ஸும் படிச்சிருக்கோம். 20 × 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்து கியூப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து கியூப் வரைக்கும் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சாதான் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. அடுத்து பர்சன்டேஜ் வேல்யூஸ் 1/2 அப்படின்னா 50%. 50% யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்னா ஃப்ராக்ஷனான பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் படிச்சு வச்சுக்கணும். ஃப்ராக்ஷன் டு பெர்சன்டேஜ் 1/2னா 50% அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த சம்பளம் 9 + 6 + 7 of 3 minus 9 + 2 minus 6 divided by 2 is equal to என்னதுன்னு. ஓகே, இப்போ இன்னும் உழப்பலா இருக்கா? எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறத பார்ப்போம். ஓகே, இதில் இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டு, ரெண்டாவது கர்லி ஃப்ரேசஸ், மூணாவது ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி சால்வ். இங்கேயும் என்ன பண்ணணும்?
போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகே, இதை எழுதுறேன். 9 + 2 - 6/, ஈக்குவல் டு என்ன? ஓகே, இதை இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கிறேன். அந்த மைனஸ் எல்லாம் அப்படியே தூக்கி எழுதிக்கிறேன். 6 + 7 ஆஃப் 3 ப்ளஸ் என்னது 9. இதையும் அடிச்சிங்கன்னா மைனஸ் 13 ஆட் பண்ணிக்கணும். அடுத்து தான் என்ன ஈக்குவல் டு விஷயம். அடுத்து இங்கே உள்ளதான் அப்படியே வச்சுக்கணும். 6 + 7 இதெல்லாம் ப்ளஸ் ஸ்டெப் எழுதக்கூடாது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவில் நான் எழுதுறேன். அடுத்த வீடியோ நான் கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இதை சப் பண்ணிங்கன்னா என்னது 8. ஓகே, இன்னும் கர்லி ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, 6 + 7 ஆஃப் 3. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணியாச்சா? இப்போ இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த கர்லி ஃபேஸஸ் சால்வ். இந்த கர்லி ஃபேஸஸை சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சால்வ் பண்ணுவோம். 6 + 7 ஆஃப் 3னா மல்டிப்ளை 7 × 3 = 21 மைனஸ் என்னது 8. இன்னும் இந்த கர்லி ஃபேஸஸ்ல தான் கிடக்குது. 9 + ஃபர்ஸ்ட் ஆடு 27 மைனஸ் 8. இப்போ 9 + இதை சால்வ் பண்ணிங்கன்னா 19. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கடைசியாக சால்வ் பண்ணி ஓகே எப்படி சால்வ் பண்ணிக்கணும் இதான் ஸ்க்ரீன்ஷாட் கூட தந்து. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டான இதை சால்வ் பண்ணி ஓகே, அதை சால்வ் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி போட்டு அடுத்து இந்த ஆஃபை சால்வ் பண்ணி என்ன பண்ணிட்டுனா சால்வ். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் சால்வ் பண்ணி 9 + 6 + 21 மைனஸ் 8. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் 27 + 9. அடுத்து இந்த கர்லி ஃப்ரேசஸை சால்வ் பண்ணி இந்த இடத்த 19 + 9. ஆன்சர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன டக் கான்செப்ட் புரியணும்னு கேட்டீங்கன்னா இந்த நான் செய்யுங்க. 1 + 1 divided by 1 + 1 divided by. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். கர்லி ஃப்ரேசஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இது என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, இந்த கர்லி ஃப்ரேசஸ்லையும் ஃபர்ஸ்ட் என்னதை சால்வ் பண்ணுங்க? டிவைடை தான் ஃபஸ்ட் சால்வ். ஓகே, இப்போ என்ன வரும் 1 + 1/2. ஓகே, 1/2. இதை என்ன பண்ணீங்கன்னா எல்சிபி என்னது ஆட் தான். 2 + 1/2 ஸ்கொயர் ப்ராக்கெட் டிவைட் பை என்னது வெளியில் என்ன இருக்கு வெளியிடு. ஓகே, இது என்ன வரும் 3/2. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுதான் சால்வ் பண்ணணும். 1 + 1 divided by 3/2. வெளியில் என்ன இருக்கு 1 divided 1 ப்ளஸ் இது என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா மேலே போய் என்ன ஒரு என்ன செய்யறேன் நான் உங்களா பேர் 1 + இந்த 2/3. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும்ப்பா. அதுக்கடுத்து இது சால்வ் 3 + 2 5/3. என்னது 1 divided by 5/3. மேலே போயிட்டுனா ஆன்சர் 3/5. ஓகே, புரிஞ்சுதா? என்ன அப்ரோச் நான் ஃபாலோ பண்ணுங்கிறது புரியுதா? 37 + 40 minus 15 into 1/2 of 20 minus 60 divided by 22 minus 2 என்னதுன்னு ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா? 60 divided by இந்த ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். டிவைடட் பை என்னது 20. அடுத்து இந்த கர்லி ஃப்ரேசஸ் சால்வ் பண்ணும். 60 divided by என்னது 20 ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு இது கொஸ்டின் நான் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த பார்த்து இந்த எழுதி இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி 20 இதை டிவைட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து என்னதான் மல்டிப்ளை பண்ணுவோம்? இந்த இடத்துல இந்த ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை தான். இப்போ இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது 10 -15 இன்ட்டு என்னது 10. இந்த மைனஸ் அப்படியே இங்கேயும் கேரி ஃபார்வர்ட் சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன வந்திருக்கும் 37 + 40 -15 into 1/2 of 20 minus the term இருக்குது. ஓகே, சால்வ் பண்ணி தெரிஞ்சுட்டா இப்போ என்னது 37% பார்த்தோம். ஸ்பீடாக செய்யலாம். நீங்கள் புரியாமல் பேரக்கூடாதுன்னு இப்போ இதே இதையும் அடிச்சிங்கன்னா 3
ஓகே, அடுத்து நம்ம மல்டிப்ளை தான் -150. அடுத்து என்ன பண்ணணும்? இது ஆட் 77 -50 minus இந்த 3 is equal to x. 77 minus ஆட் பண்ணணும் 30 minus x. இப்போ ஆன்சர் என்ன வரும்? -76. புரிஞ்சுட்டா? இப்போ செஞ்சு என்ன புரியுதா? காட்டுறேன். சிம்ப்ளிஃபிகேஷன்ல முன்னூறு சம் ஃபுல்லாகவே கொஞ்சம் தரமான ஸ்கூல். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். 60 டிவைட் பை 14 போட்டேன். அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 மைனஸ் அப்படியே இங்கே வந்துருக்கு, ப்ளஸ் மைனஸ் இந்த டேர்ம் சால்வ் பண்ணிட்டேன். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 மார்க்ஸ் உள்ள மல்டிப்ளை ப்ராக்கெட்டு ஆஃப் டிவைடு மல்டிப்ளை ஆட் இதில் இருக்கிற ஆர்டர் அப்படி எடுத்தேன். ஓகேவா? அடுத்து என்ன இது ரெண்டுத்தையும் கீழே விட்டேன். அடுத்து அதை சால்வ் பண்ணிச்சு. ஓகே, எல்லாமே கொண்டு வந்ததுக்கப்புறம் தரமான சொல்லுங்கள். ஜஸ்ட் நீங்கள் தெளிவாக நெக்ஸ்ட் 7 divided by 7 plus 7 divided by 7 curly faces 3 plus 3 plus 7 half 7 மடத்தனமா இருக்கும் சம்பளம். ஸ்கொயர் சர்க்கிள் பிராக்கெட் minus 49 divided by 7 க்ளோஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸு, அடுத்து கர்லி க்ளோஸு, அடுத்து ஸ்கொயர் க்ளோஸு. ஓகே, மூணு க்ளோஸ். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் சால்வ். மீதி இருக்குது அப்படியே எழுதும். 3 plus 3 plus 7 half 7 divided by இது ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தா என்னது? -7. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டு, அடுத்து இந்த கர்லி, அடுத்து இந்த ஸ்கொயர். வெளியிலையும் ஸ்கொயர் 7 divided by 7 plus 7 divided by 7. சரியா? அடுத்து இந்த கர்லியை தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுவோம். செகண்ட் ப்ராக்கெட், மூணாவது தான் ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த கருளிலையும் என்னதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா இந்த ஆஃப் இருக்கு, இது டிவைடு. இப்போ எதை தான் சால்வ் பண்ணணும்? ஆஃபாக தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஆஃபாக தான் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட் எழுந்து 3 + 3 7 7 சார் என்னது? 49 டிவைடட் பை மைனஸ், அதை அப்படியே எழுதி 7 + 7 minus divided by 7 வெளியில் என்ன? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணி இது டிவைடு, இதே அடிச்சு என்ன வரும்? -7. ஓகே, 3 + 3 -7 வெளியில் என்ன இருக்கு? ஒரு டிவைட் பை 7 இருக்கு. 7 + 7 இருக்கு, 7 டிவைடட் 6 - 1 7. ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். 6 - 7 ஆன்சர் -4. 7 + 7 டிவைடட் பை கொஸ்டின் அப்படியே எழுதிட்டே வரேன். ஓகே, புரியுங்க, மெதுவாக செய்யறது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்டெல்லாம் இது மல்டிப்ளை, இது மல்டிப்ளை இருக்கு, இது டிவைட்ல இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம்? டிவைடு. 7 divided by 7 1, 7 + 1. அடுத்து என்னது? இன்ட்டு -1. வெளியில் என்ன இருக்கு? 7 divided by 7 divided by 2. இது மல்டிப்ளை இருக்கு, ஆட் இருக்கு. மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாமா? 7 - 1 7 divided by ப்ராக்கெட் தான் 6. ஃபைனல் ஆன்சர் என்னது? 76. சரியான எந்தெந்த ஸ்டெப்பு எந்தெந்த ஆர்டரில் செய்யும்போது தெளிவாக செஞ்சா மட்டும்தான் திருப்பி ஒரு இந்த வீடியோவை வரும் பாருங்க. 1 divided by கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே ஷிஃப்ட் பண்ணணும். 1 + 1 divided by 1 + 1 divided by 3/2. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கர்லி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். 1 + 1 divided by இது 3/2. இது மேலே போயிருமா? மீதி உள்ள டேர்ம்ஸ் அப்படி எழுதி. ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் செய்யும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யும்போது உங்களுக்கே வந்து வரணும். அடுத்து இந்த ஸ்டெப் தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். என்ன வரும்? 1 + 2/3 கர்லி ஃபர்ஸ்ட் + 1 divided by வெளியில் என்னது? 1 divided by LCM.
3 + 2 = 3 பர்லே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இன்னும் எதையுமே நான் செய்யல. திருப்பி எழுதி செய்யல. ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டுனா இந்த சம்லாம் நீ என்னதான் ஆயிடும் 5/3 ப்ளஸ் 1 டிவைடட் இப்போ என்னதான் பண்ணுவோம் ப்ராக்கெட்டுக்குள்ள தான் சாப்பிடும் 1 + 1 டிவைடட் பை என்னது 5/3 வெளியில் என்ன இருக்கு 1 டிவைடட் இது என்ன வரும் 1 டிவைடட் 1 + 3 மேலே தூக்கும் 3/5 என்ன வரும் 1 டிவைடட் எல்சிஎம் 5 + 3/5 என்ன வரும் 1 டிவைடட் 8/5 1 divided by 8/5 ஆன்சர் 5/8 ஓகே புரிஞ்சுட்டா அப்ரோச் மேட்டர்ப்பா அப்ரோச் மேட்டர்ஸ் ஓகே எக்ஸாம் போலாமா 119 divided by 129 minus 90 minus 23 minus 105 divided by 7 divided by 3 மேல ஒரு பார் ஃபர்ஸ்ட் கர்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பிராக்கெட் அடுத்து இன்னும் பெரிய பிராக்கெட் ஓகே இதை எதை சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை தான் சொல்லணும் இது எல்லாத்தையும் எப்படி எழுதி போகும் இது ரெண்டுமே டிவைட்ல தானே இருக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் டிவைடட் பை 7 divided by 3 கரெக்டா இது 7 divided by 3 அப்படி எழுதி இது முன்னாடி இருக்க டிவைட் அப்படி ஓகே வேற எதுவுமே பண்ணல இது இருக்க நம்பர்ஸ் என்ன பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டு 53 minus 105 இந்த மல்டிப்ளை பை என்னது 7 divided by 3 நம்பர் எங்க பேர் மேலே 9 மைனஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை புரியும் பண்ணி நான் எழுதுறேன் நான் எக்ஸாம் டைமில் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் 3/7 புரியுதா அப்போ 3 இருக்கா 2 ஆகிட்டு மேலே மாட்டி போயிட்டு அடுத்து என்ன பண்ணாலும் அடிச்சு விட்லாமா 35 750 இந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் நான் முடிக்கவே இல்லை அதனால இந்த ப்ராக்கெட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு நீங்க சிம்பிள் 45 ப்ராக்கெட் முடிச்சுட்டு தான் நான் வெளியவே வரணும் அது மீதி நம்பர்ஸ் இதெல்லாம் எழுதி எக்ஸாமில் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த இடத்துல தான் சாப்பிடும் அப்போ என்னது -22 இப்போ இதே மல்டிப்ளை அந்த ப்ராக்கெட்டு இப்போ 90 ப்ளஸ் என்னது 22 மைனஸ் மீது என்ன அடுத்து இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் சால்வ் 129 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 122 அடுத்து என்ன பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி நீங்களா அடிச்சு முடிச்சுன்னு வச்சுக்கோங்க 7 வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் வந்து சுற்றி இருக்கு ஓகே கொஞ்சம் டைம் எடுத்தாலும் தெளிவாக புரிஞ்சு செய்யணும் 1/5 divided by 1/5 into 1/5 by 1/5 divided by 1/5 சமான சொல்லணும் half 1/5 minus 4 1/5 divided 105 ஓகே ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும் half தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் இந்த half சால்வ் பண்ணுமா மேலே மல்டிப்ளை டிவைட் இருக்கு அதை எதில் சால்வ் பண்ணலாம் மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட் டிவைட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம இதுவாகவே செய்யலாம் 1/5 divided by 1/5 இந்த டேர்ம் எழுதிக்கிறேன் இன்ட்டு என்னது 1/5 டிவைடர் கீழே போட்டு இதை செய்யணும் 1/5 டிவைடர் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னது 1/25 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 21/5 டிவைடட் பை என்னது இதையும் அடிச்சுட்டு 1 இன்ட்டு என்னது கீழே என்ன இருக்கு 1/5
டிவைட் பை என்னது 1/25 மைனஸ் வந்து 21/25 எதுவுமே போடல டிவைட்ல தானே இருக்கு டிவைடட் பை என்னது 105 இதை சால்வ் பண்ணா என்னது 5 இதை சால்வ் பண்ணா என்ன ஆகும்னா 1/5 இன்ட்டு 25/1 தலை விட்டுரும் இதை அடிச்சா 5 மைனஸ் அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் பை ஒரு நம்பர்னா இதை மல்டிப்ளை ஆகி 1/16 ஓகே அதாவது இது பேசிக் அப்படி சொல்லலாம் கால் பங்கை 2 துண்டா உடைக்கிறேன் அப்படின்னா 1/8 ஓகே கால் பங்கை 2 துண்டா உடைக்கிறேன் அப்படின்னா 1/8 ஓகே அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இது ஒரு ஃப்ராக்ஷனு கீழே ஒரு நம்பர் 5 into not 4 ஓகே இன்னும் இது ஃப்ராக்ஷனு கீழே ஒரு நம்பர் இது ரெண்டு மல்டிப்ளை இப்போ என்னது 25 மைனஸ் இதையும் அடிச்சிங்கன்னா 5 இப்போ என்னது 1/என்னது 25 ஆன்சர் 0 இந்த 0 வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும் சும்மா சால்வ் பண்ணிருக்கணும் ஓகே ஸ்டெப் மேட்டர்ஸ் பேசிக்காக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா தப்பே வராது ஓகே if a is equal to 3/7 of 4 1/5 divided by 18/25 plus another 17/24 first rule படி எதை சால்வ் பண்ணணும் half ஆர் டிவைடா plus half first fraction மாத்திருமா 3/7 of 21/5 18/25 plus 17/24 இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஏ கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது ஆஃப் இருக்கு இந்த டிவைட் இருக்கு ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் இதே அடிச்சு ரெண்டுத்தையும் வெளிப்போம்னா 9/5 டிவைடட் பை என்னது 18/25 பிளஸ் என்னது 17/24 வெளியில் என்ன ஆன்சர் என்னது ஏ இப்போ 9/5 டிவைடட் பை என்னது 18/25 பிளஸ் என்னது 17/24 சீக்வல் டு என்னது ஏ இப்போ என்ன வரும் 9/5 இதுக்கு அப்புறம் விழுந்ததுன்னா 25 பிளஸ் என்னது 17/24 5 5 45/80 something தான் ஏ இப்போ என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 45 into 24 plus 17 into 18 into y என்னது 18 into 24 இதுக்கான ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட் அடி காவசி செஞ்சுட்டேன் இதுக்கான ஆன்சர் என்னது எல்லாமே தரமான சமாதானம் செஞ்சு வந்துருக்கும் 7/8 divided by 3 5/6 divided by 2/7 of 2 1/3 into 2 6/7 of 4 1/5 divided by 2/3 இப்போ அப்படியே சொன்ன உங்களுக்கு இப்போ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும் 5/8 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்கும் ஓகே ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் இங்கேயும் எதை சால்வ் பண்ணணும் ஆஃப் தான் சால்வ் ஓகே மீதி உள்ள டைம் அப்படியே எழுதிட்டேன் 2 7/8 டிவைட் பை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்போ மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றுவோமா 18 ப்ளஸ் 18 23 என்னது 6 டிவைடட் பை என்னது 2/7 ஆஃப் 3 2s are 6 6 plus 1 and 7/3 into 7 2s are 14 14 20/7 of 20 21/5 divided by 2/3
இன்ட்டு என்னது 5/9. ஓகே. ஓகே, இப்போ ஆஃபை தான் சால்வ் பண்ணணும். இங்கேயும் ஆஃபை தான் சால்வ் பண்ணணும், இங்கேயும் ஆஃப் தான். இங்கே ஆஃபை சால்வ் பண்ணா என்னது 7 7 செத்து போயிடும். 2 7/18 divided by 53/6 divided by என்ன இருக்கு 2/3 மட்டும் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் படிப்போம்னா 60/5 divided by இன்ட்டு என்னது 5/9. இதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ப்ராப்பராக 16 23/8 டிவைடட் பை இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 23/6 டிவைடட் பை என்னது 2/3 இன்ட்டு 60/5 டிவைடட் பை என்னது 2/3. வெளியில் என்ன இருக்கு ஒரு 5/9. 23/18 divided by 23/6 into 3/2. அப்புறம் அடிக்க எவ்வளோ இன்ட்டு இது அதே மாதிரி 60/5 இன்ட்டு என்னது 3/2 இன்ட்டு என்னது 5/9. 3 1s are 3 2s are 23 divided by 8 divided by 23 by என்னது 4 into 12 6 18 into 5/9. ஓகேயா, இப்போ என்ன வரும் 23 divided by 18. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 9 1s are 9 2s are 2 1s are 2 3s are 23 divided by 23/2 into இது அப்படியே இருக்கலாம் 23/2 by இது ரெண்டுத்தையும் என்னன்னு பார்க்குறேன் 115 பை 115 பை 2 இதை சால்வ் பண்ணா ஆச்சு 53/8 இன்ட்டு 2/2 2 1s are 2 2s are 23 1s are 23 in the face. Answer will be 3. Yeah, that is the question. What's in the total? Pati check பண்ணீங்களா தனியாக வந்துட்டு இருக்கு அது 60 days இருக்கு 5 plus 60 7 80 25 5
இது ரொட்டேட் கிடக்கிறது கரெக்ட். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருங்க. எதுவும் தப்பு விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லுங்கள்.